எல்லா மக்களுக்கும் இயேசு சாமி பரிகாரம் பண்ணிட்டாருங்க. அதனால பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களுடைய பாவங்கள் கூட அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுச்சு. பூமியில இருக்கிற எல்லா பாவம் கழுவப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அதனால இந்த 24 மூப்பர்கள் அப்படின்னு சொல்றது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 12 கோத்திரத்து தலைவர்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 12 சீடர்கள், இயேசுவோடு கூட இருந்த 12 சீடர்கள். இவங்க பழைய ஏற்பாட்டில் இருந்த 12 பேரு, புதிய ஏற்பாட்டில் இருந்த 12 பேரு. இந்த 2 பேரும் சேர்ந்ததுதான் 24. இந்த 24 பேரு தான் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வெண்வஸ்திரம் தரித்து கிரீடங்களை வச்சுக்கிட்டு சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறாங்கன்னு வசனத்துல எழுதியிருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டு மக்கள் மட்டும் அங்க உட்கார்ல, பழைய ஏற்பாடு மக்கள் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு மக்கள் 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமா வெளிப்படுத்தின விசேஷத்துல பரம எருசலேம் இந்த பூமிக்கு இறங்கி வருதுல்ல, அந்த எருசலேமை சுற்றிலும் மதில் சுவர் இருக்குது. அந்த மதில் சுவருக்கு அஸ்திபார கல்லாக 12 சீடர்கள், இயேசு கூட இருந்த 12 சீடர்கள் அந்த அஸ்திபார கற்களாக இருக்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவருக்கு அஸ்திபார கற்களாக 12 சீடர்கள் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு வர 12 சீடர்கள். அந்த அந்த நுழைவாயிலுக்கு, அதாவது அந்த காம்பவுண்டுக்கு, அந்த மதில் சுவருக்கு ஒரு பக்கத்துக்கு 3 வாசப்படி, இன்னொரு பக்கத்துக்கு 3 வாசப்படி, அந்த மாதிரி 4 பக்கத்துக்கு முன்னாங்க 12 வாசப்படி, 12 கற்கள் அஸ்திபார கற்களாக ஆண்டவர் வச்சுக்கிறாரு. ஒரு வாசப்படிக்கு கீழே, நுழைவாயிலுக்கு கீழே அஸ்திபார கல்லா வச்சுக்கிறாரு. ஆனா அந்த நுழைவாயில் இருக்குது பத்தியா, அந்த நுழைவு வாயில மேல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த 12 கோத்திரங்கிறாங்க பாரு, அந்த 12 கோத்திரத்தாருடைய பேரு நாமங்கள் எழுதப்பட்டிருக்குதான். அப்ப 12 கோத்திரமா 12 பேரு, அந்த 12 பேரும் 12 வாசலுக்கு மேல எழுதப்பட்டிருக்குது. இது எப்படி, ஏன் எழுதினாரு? சோ நம்மளை ராஜாக்களும் ஆசாரிய திருக்கூட்டம் ஆக்கினார் அப்படின்னு வசனத்துல எழுதிதான் இருக்குது. இது 2 விதமான அபிஷேகம். அது ராஜாக்குரிய அபிஷேகம், ஆசாரியனுக்குரிய அபிஷேகம். 2 அபிஷேகத்தை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. எங்களை ராஜாக்களும் ஆக்கினீர்னாக்கா